சினிமாவில் ஆணாதிக்கம் கங்கனா ராவத் எம்பி குற்றச்சாட்டு. கங்கனா ராவத் சமயத்தில் பத்திரிகையாளர்களை சந்திப்போது அவர் என்ன சொன்னார்னா, சினிமாவில் ஆணாதிக்கம் புறையோடி போய்விட்டது. நடிகர்களை வைத்துத்தான் படத்துக்கு விலை பேசுகிறார்கள். இந்த நடிகர் நடித்த படம் என்று தான் சொல்கிறார்கள். இதனால் சினிமாவில் ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கிறது. அது உண்மைதான். அதே மாதிரி நடிகர்களுக்கு வழங்கப்படுகிற சலுகைகள் நடிகைகளுக்கு வழங்கப்படுவதில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் கங்கனா ராவத். ஆனால் நான் ஒரு சினிமாக்காரன் என்பதால் சொல்கிறேன், ஒரு நடிகருக்கு ஒரு டிரைவர், ஒரு மேக்கப்மேன், ஒரு அசிஸ்டண்ட், அவ்வளவுதான். 4 பேர் தான் பெரிய நடிகருக்கு. ஆனால் நடிகைகளுக்கு அப்படி இல்லை. ஹேர் ட்ரெஸ்ஸர், காஸ்டியூமர், மேக்கப் ஆர்டிஸ்ட், அசிஸ்டண்ட்டு, டிரைவர் என்று 5-6 பேர்களை கூட்டி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பவுன்சர்கள் வேறு நடிகைகளுக்கு தயாரிப்பாளர் சம்பளத்தில் தான் வழங்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் நடிகர்களுக்கு அதிக சலுகைகள் வழங்கப்படுகிறது என்று கங்கனா ராவத் ஏன் சொன்னார் என்பது தெரியவில்லை. மேலும் கங்கனா ராவத் பேசும் பொழுது, எனக்கு இதுவரையில் பாலியல் பலாத்காரம் வந்ததில்லை, ஆனால் அதே சமயத்திலே பல்வேறு பிரச்சனைகளை நான் சந்தித்திருக்கிறேன், அதை வெளியே சொல்வதில்லை, சொன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் கங்கனா ராவத். ஜான்வி கபூர் மீது கீர்த்தி சனோன் பாய்ச்சல். மலையாள படம் ஒன்றில் சித்தார்த் மல்கோத்ராவுடன் நடித்து கொண்டிருக்கிறார் ஜான்வி கபூர். படத்தின் பெயர் பம் சுந்தரி. ஜான்வி கபூருடைய மலையாள உச்சரிப்பு சரியில்லை, அவருக்கு மலையாளம் தெரியாது. அப்படி இருக்கும்போது மலையாளம் தெரிந்த கேரள நடிகைகளை மலையாள படங்களில் ஏன் பயன்படுத்த மாட்டேன் என்கிறார்கள் என்று பவித்ரா மோகன் பயங்கரமான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். ஜான்வி கபூர் தான் அழகியா? நாங்கள் அழகி இல்லையா? இந்தியாவிலேயே அழகிகளை என்று எடுத்துக்கொண்டால் கேரள நடிகைகள் தான், கேரள பெண்கள் தான். அப்படி இருக்கும்போது எங்களை புறந்தள்ளிவிட்டு ஜான்வி கபூரை நடிக்க வைத்தது ஏன் என்று சிலாகித்திருக்கிறார். கேரள நடிகைகள், மலையாளம் நல்ல உச்சரிக்க தெரிந்த நடிகைகள் நாங்கள் இருக்கும்போது ஜான்வி கபூரை ஏன் பயன்படுத்தியிருக்கிறீர்கள் என்று மலையாள நடிகை பவித்ரா மேகன் சாடு என்று சாடியிருக்கிறார். இதற்கு ஜான்வி கபூர் இதுவரையிலும் பதில் தரவில்லை. மணிரத்னம் சங்கர் படங்களில் நடிக்க முன்னணி நடிகர்கள் மறுப்பு. எல்லாம் மார்க்கெட்டு இருந்தால் தாங்க. மார்க்கெட் இல்லைன்னா யாராக இருந்தாலும் எவனும் சிண்ட மாட்டான். நடிகர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த படங்கள் ஓட வேண்டும். அவர்கள் நடித்த படம் ஒன்றாத்தான் நடிகருக்கு மார்க்கெட்டு, இல்லைன்னா அதேமாரி தான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் படமா உடனே கால்ஸ்டி விட்டுருவாங்க, சங்கர் படமா ஓடோடி சென்று நடிப்பார்கள். இப்போது தலைகளாக மாறிவிட்டது. ஏனென்றால் மணிரத்னம் எழுதி இயக்கிய தக் லைஃப் படம் அட்டர் ஃப்ளாப். அதே போல் தெலுங்கிலே சங்கர் எழுதி இயக்கிய தெலுங்கு படம் அட்டர் ஃப்ளாப். இதன் காரணமாக சங்கர் படம் என்றாலும் மணிரத்னம் படம் என்றாலும் கால்ஷீட் கொடுப்பதற்கு மறுத்து வருகிறார்கள் நட்சத்திர நடிகர்கள். மணிரத்னத்திலிருந்து ஃபோன் வந்தால் நடிகர்கள் எடுப்பதில்லை. அதே போல் சங்கர் ஃபோனில் இருந்து அழைப்பு வந்தால் நடிகைகள் ஏற்றுக்கொள்வதில்லை. இதாங்க சினிமா. மார்க்கெட்டில் தான் எவனும் மதிக்க மாட்டான். ஹோட்டலுக்கு அழைத்து கற்பழிக்க முயற்சித்தார். எம்எல்ஏ மீது மலையாள நடிகை புகார். கேரளாவில் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் ராகுல் மங்கூட்டத்தில். இவர் மீது ஒரு இளம் நடிகை புகார் செய்தார். ஹோட்டலுக்கு வரவழைத்து என்னை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்தார் என்று சொல்லி போலீஸாரிடம் ஆதாரங்களுடன் புகார் மனுவை சமர்ப்பித்தார். அதேபோல் இவர் மீது வேறொரு இளம்பெண்ணும் பாலியல் புகார் கொடுத்தார். இந்த புகார்கள் அனைத்திலும் உண்மை இருப்பதன் காரணமாக கேரள எம்எல்ஏ ராகுல் மங்கூட்டத்தில் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இது கேரளாவில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதேபோல பல பெண்கள் கேரளாவில் பல நடிகர்கள் மீது பாலியல் புகார்கள் கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். போலீசார் அவை உண்மை என்று விசாரணையில் தெரிய வந்தால் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். கேரளாவில் பல நடிகைகள் பாலியல் புகார்கள் தொடர்ந்து கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள்.